யார பார்த்தா இல்லடா அம்மா சத்தியமா எடுக்கல. அம்மா சத்தியமா எடுக்கல. எங்க போறீங்க? மப்பேடு மப்பேடுனா அந்த செம்பாங்க தாண்டி வந்தாச்சா? ஆமாண்ணா, மப்பேடு வரைக்கும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி உட்காந்துங்க. உங்க பேருண்ணா? என் பேர் ஏழுமலைண்ணா. ஏழுமலை. ஆமா, சொந்த ஒரு கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியா? ஆமா, நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். தங்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு போறீங்க? இல்ல, இங்க வேலை பாக்குறேண்ணா, பெரிய வேலை. சரி சரி, இங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆமா ஆமா, இங்கதான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பாடு தான் சாப்பிட்டேன். என்ன வேலை செய்யணும்னு சொன்னீங்க? பெரிய வேலை செய்யறேன். தெரியாத வேலையா? பெரிய ஆள் வேலை. பெரிய ஆளுனா அது ஜெலி போவா. சரி சரி சரி, ஒரு வேலைக்கு போவா. சித்தாலு மேஸ்திரி அந்த மாதிரி வேலை? ஆமா, அதே வேலை. சம்பளம் எங்களோட அதிகமா எங்களுக்கு 1100 சம்பளம். அதான் சொல்லிட்டு எங்களோட அதிகமா சம்பாதிப்பீங்க. என்ன உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கு, எங்களுக்கு உடல் உழைப்பு இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. எல்லாமே இருக்கு, பூர்வீகம் எல்லாம். பசங்களாம் இருக்காங்க. பொண்ணு அட்வொகேட்டு, பையன் வந்து இன்ஸ்பெக்டர். சரி சரி, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்காரு. பொண்ணு அட்வொகேட்டு, பையன் இன்ஸ்பெக்டரா? ஆமா. ஆனா நான் கூலி வேலை செய்யறேன். ஆனா சொன்ன வந்து நம்ப மாட்டாங்க. அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, படிக்க வச்சு அவங்க எல்லாம் பெரிய ஆயிட்டாங்க. ஆனா நான் வந்து போறதில்ல ஊருக்கு. யார்கிட்ட நம்ம எதுவும் போறதில்ல. நம்ம ஊருக்குலாம் எப்ப மாசத்துக்கு போவீங்களா? ஆமா, மாசத்துக்கு ஒரு டைம் போவேன். எப்ப ஒரு நினைச்ச போவேன், எல்லாம் போக மாட்டேன். பசங்க என்கிட்ட வருவாங்க, போவாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அதனால நான் எதுவுமே அவங்களே எனக்கு கட்டுறதில்லை. கூலி வேலை செஞ்சு தான் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன். என்ன பண்றது, வயிற்று பருப்பு இருக்கு. என்னண்ணா தர்றீங்க? காசு வச்சா? ஐயோ, என்னண்ணா கார்ல வச்சுட்டு நீங்க கார்ல எங்க வச்சிருப்போம் பாருங்கண்ணா. பாருங்க, எங்க இருக்குதானே வண்டி ஓரங்கிட்ட பாருங்க. எவ்வளோண்ணா? 500 ரூபாண்ணா. ஐயோ, 1000 ரூபா கொடுத்தான், மீதி 500 ரூபா உனக்கு கொடுத்துட்டு மீதி 500 ரூபாய்க்கு தான் வச்சேன் நான். ஐயோ, பாருங்க, நிறுத்தி பாருங்க, எங்க வச்சிருக்கீங்களான்னு. அது செல் எடுத்து பாருங்க. இல்லையே, பாருங்க, பின்னாடி பாருங்க, பேக் சீட்ல பின்னாடிலாம் போறது இங்கே தானே வச்சா? இல்லையே, டீசல் வர போறது காசு சொன்ன கையில. ஐயோ, பாக்கெட்ல கூட வைக்கல, எப்படின்னா வச்சேன். பின்னாடி பாருங்க, டீசல் காசு இல்லைண்ணா, கீழே எல்லாம் விழாதுண்ணா. இங்கே தானே வச்சேன் நானு. ஐயோ, பாருங்க, நீங்க தான் பாத்தீங்களா? இல்லையே, நான் பாக்கலையே. நான் ஏன்னா இல்ல டீசல் போடணும்ண்ணா, வெள்ளடா. இல்லண்ணா, நான் என்ன பாக்குறேன், எழுந்து வரண்ணா, காசு கூட ரோடு இல்லண்ணா. இல்ல நீங்க எடுக்கணும்னு சொல்லணும்ண்ணா, பாத்தீங்களான்னு கேட்கறேன். இல்லண்ணா, நான் பார்க்கல, நான் பார்க்கலண்ணா. காசு நான் எங்கண்ணா பார்த்தேன்? இல்லண்ணா, கொடுத்தா வாங்கி இங்கே தானே வச்சேன் நான், பாக்கெட்ல கூட வைக்கலாம். நான் மருந்து எங்கேயாவது வச்சிருப்பேன் பாருங்க. பாக்கெட்ல ஒன்றும் இல்லைண்ணா. நீ வச்ச பிறகு இல்லண்ணா, முன்னெல்லாம் பார்க்கலண்ணா. நான் ஏன்னா நான் உழைச்சி நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன் வயிற்றுக்கு. அதை போய் உங்க காசு பாருண்ணா. இல்ல காசு இல்லைண்ணே, என்னோட ஒரு காசு இல்லைண்ணா. போட காசு இல்லைண்ணா, எம்டி ட்ரையா இருந்தா வண்டி. ஏன்னா நானே கஷ்டப்பட்டு வயிற்றுக்கு சாப்பிட்றேன். இல்லைண்ணா, நான் என்ன எடுக்கல. நான் வச்ச பிறகு நீங்க மட்டும்தான் வந்தீங்க. இப்ப இல்லண்ணா, நான் எடுக்கல. நான் பார்க்கல. இல்லண்ணா, உண்மையில நான் பார்க்கல. எல்லாரும் எனக்கு தெரியும். ஐயோ, இல்லண்ணா, என்ன இது? நான் நான் எடுத்த மாதிரி உங்க நான் என்ன இப்பதான் ஏறினா, இப்பதான் அந்த இடத்துல ஏறினா, அதுக்குள்ளே எடுத்துட்டு இருக்கீங்க. இல்லண்ணா, நல்லா பாருங்கண்ணா. என்னண்ணா இது? நான் என்ன அதை எடுத்து நானா வச்சேன்? எனக்கு தெரியும். நீங்க தான் 40 ரூபா வச்சு நம்பி தானே லிஃப்ட் கொடுக்குறாங்க. அண்ணா, நீங்க தான் வச்சிருப்பீங்க. நான் ஏன்னா எடுக்கிறேன்? நான் ஏன்னா அங்க வைக்கிறேன் அந்த டோர்ல, நான் இங்க வச்சேன். நான் இப்ப ஏறிந்து வச்சுறேன். எனக்கு பையா நான் இது வாங்கி வச்ச பிறகு யாருமே வண்டியில ஏறலண்ணா.
ஏன்னா நீங்க வரியா ஏன் திருட்டு பழகிற உனக்கு ஏதாவது அறிவு ஓ, இருக்கா? உனக்கு அறிவு இருக்கானே என்னடா பேச்சு பேசுற பின்ன என்ன காசை தூக்கி நீ அங்க வச்சிருக்கிற நீனு நான் என்ன நான் அறிவுல நான் ஓய்ச்சி சாப்பிடுறேன் வேணா கேளு நான் என்ன திருடுத்துக்கணும் 500 ரூபாய் பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு நான் என்ன எடுத்து சொல்றேன் நான் திருடுத்துக்கணும் அவசியமே இல்லை எனக்கு அப்புறம் ஏன் அந்தாண்ட ஒளிச்சு வச்சிருக்க நான் காசை திருடுத்துக்கணும் அவசியமே இல்லை நான் கஷ்டப்பட்டு நான் ஓய்ச்சி சாப்பிடுறேன் எதுக்கு நான் ஒளிச்சு வச்சிருக்க காசை நான் உடைக்கலையே நான் உன் கார்ல நீ வச்சு எங்க வச்சு எனக்கு தெரியும் நீ எங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் எங்க வைக்கலாம் எனக்கு தெரியாது நான் ஓய்ச்சி தான் சாப்பிடுறேன் நல்லா சூப்பரா நடிக்கிறேன் ஆனா சூப்பரா நடிக்கிறேன் நோ அது ஏன் இந்த தப்புனா இங்க வச்ச காசு அங்க எப்படி போச்சு என்ன பறந்து போச்சா கை கால் மலைஞ்சு தவிசே சொல்றேன் இந்த கார்ல ஏறணும் பாரு தப்பு என்னதுதான் தப்பு என்னதுனா ஏறந்து வச்சுட்டு அந்த 500 காரணம் என் மேல பை வைக்கிறீங்க பாத்தியா நீ எடுத்து அங்கேயான ஒளிச்சு வச்சிருக்க நீனு எப்படின்னா உங்க காரை நான் எப்படி வைக்க முடியும் உன் நம்பி தான் வண்டியில உட்கார வச்சேன் என்னடா இப்படிலாம் பேசுறீங்க பின்னா இங்க இருந்த காசு அங்க எப்படின்னா போவோம் நான் என்னடா கார்ல இருந்து தப்பா இந்த மாதிரி திருடி பழைக்கிறதுக்கு வந்து பிச்சை எடுக்கலாம் எங்கேயாவது யார பார்த்தா என்னடா எடுத்து அந்த பக்கம் வைக்கிற கார்ல இருந்து தப்பா தப்பா கார்ல இருந்து தப்பு இல்ல காசு எடுத்து தான் தப்பு நீ காசு நான் எடுத்தனா பின்ன எப்படி அந்த பக்கம் எப்படி போச்சு காசு நீ உன் காரு நீ எங்க வைக்கலாம் எனக்கு தெரியாது இல்ல உனக்கு வேணுமா காசு எனக்கு வேணாம் உன் காசு நான் ஓய்ச்சி சாப்பிடுறேன் அது எப்படி எடுத்து வச்சா நான் ஓய்ச்சி சாப்பிடல நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன் 1000 ரூபாய் வாங்குறேன்னா 1000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நான் ஓய்ச்சி சாப்பிடுறேன் 500 ரூபாய் தேவையில்ல லீவ் போட்டா அதனால சரி பண்றதுக்கு 500 ரூபாய் வச்சுக்கிட்டா நான் அப்படிலாம் இல்ல எவ்வளவு உனக்கு என்ன வேணும் எவ்வளவு என்ன வேணும் எவ்வளவு காசு வேணும் எவ்வளவு வேணும் நீ வச்சுக்கிற 10 ரூபாய் தான் வச்சுக்கிற யாரு என்கிட்ட காசு இல்ல தெரியுமா என்ன காசு இருக்குதுனா நைஸா இந்த கையை இப்படி விட்டா அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு நீ யாரு என்கிட்ட காசு இருக்குதுனா வேற ஏதாவது யார திருடவர் பாத்தியா அது தப்புனா எல்லாத்தையும் காசு எடுத்து பார்த்தா அதெல்லாம் தப்பு திருடன்னு சொல்லக்கூடாது வெக்கமாவே இல்ல நான் யாரு எனக்கு வெக்கமா காசு எடுத்தது இல்லாம என்னைய நீ வந்து கை நீட்டு பேசுற காமனா வேலை பாருண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துறோம் நீ எங்க கம்ப்ளைண்ட் கொடுன யாரு ஓய்ச்சி சாப்பிடுறேன் நான் திருடுனா நான் எப்படி கஷ்டப்படுறேன் கை பாரு நான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறேன் ஆனா நான் திருடுன்னு அவசியமே இல்லை எனக்கு சத்தியமா எடுக்கல அம்மா சத்தியமா எடுக்கல அம்மா சத்தியமா எடுக்கல நான் என்ன எடுக்க போறேன் எடுக்கலதான் நான் என்ன சொல்றேன் திருடலதான் மன்னிச்சிருங்க சரியா கார்ல இருந்து இதே போல சொன்ன பத்தியா எப்படி தெரியுமா ஐயோ நான் சொல்றது கேளு போற மாதிரி நான் சொல்றது கேளு எங்க எதுவும் மாட்டி விட்டு பயமாத்துனா ஐயோ அந்த மாதிரி மாட்டி விடுறதுலாம் பண்ணல அப்படி இல்ல நான் சொல்றது கேளுங்க நீ சும்மா இருந்தா நான் சொல்றது கேளுங்க பாரு சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நான் தான் எடுத்து அந்த பக்கம் வச்சேன் காசு சரிங்களா நீங்க எடுக்க கிடையாது முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் பாருங்க தெரியுதா ஆமாண்ணா சரிதா தெரியாதவங்க வண்டியில ஏறி வரக்கூடாது வருவீங்களா அதுக்கப்புறம் நாங்க எப்படி வரோம் வரக்கூடாது வந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணா நடக்கும் நம்ம மேல ஏதாவது போத்து விட்டு எங்கேயா போடுவோம் சரியா உங்களை திருடன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சரியா மன்னிச்சிட்டீங்களா இல்ல காலில் வேணா விழுந்துட்டுமா கேமரா தெரியுதா உங்களுக்கு இப்பதான் தெரியுது நான் இப்பதானே பாக்குறேன் அதே சரி ரைட்டு டீ சாப்பிடுமா டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் ஜூஸ் சாப்பிடுறீங்களா எல்லாம் டீ போதுண்ணா சரி ரைட்டு இது உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா போடுங்கண்ணா போட்டா மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க பிரச்சனை இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா இதே போல எல்லாமே பாக்கணும் எல்லாமே இதே போல ஏமாறக்கூடாதுல்ல ஏறக்கூடாது வண்டியில ஆமா வண்டியில ஏறக்கூடாது இதே போல ஆட்டோல கார்ல கால் புக் பண்ணி போகணும் புக் பண்ணி போகணும் இல்ல ஆட்டோ போலோட்ட பிடிச்சு போகணும் ஏன்னா இதே போல ஏறி நம்ம இதே போல பிரச்சனை மாட்டி போலீஸ்ல போய் போக கூடாது போலீஸ் லாஸ்ட்ல நம்மள உங்க வீடியோ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே சார் சரி ரைட் சார்லாம் வேணாம் தம்பி சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் ஓகேங்க வாழ்த்துக்கள்